இந்த பொதுவாடி அந்த பாத்தீங்கன்னா பாருங்க எவ்வளவு சனத்தை பாத்தீங்களா இந்த கிராமத்து மக்கள் எல்லாம் ஃபுல்லா பாருங்க என்ன சொன்னா மரத்துக்கு மேல நின்று பாக்கின பாருங்க சனங்கள் இந்த கோயில் ஆறு கொண்டு பாத்தீங்களா மாலையெல்லாம் போட்டு சொல்லி அந்த வருஷம் வருஷம் செய்யும் இல்லாத ஆக்சிடென்ட் வந்து சாவல் பூரா வருது. சுண்டல் எல்லாம் விற்கிறாரு சுண்டலா ஹாய் வணக்கம் மக்களே, எப்படி இருக்கிறீங்க மக்களே? இன்னும் ஒரு புது காணொலி சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி உங்களை. என்னென்னு சொன்னால் நான் அங்கே நிற்கிறேன்டா ஈவினிங்கில் நிற்கிறேன் மக்களே, அம்மாண்ட ஊரில். என்னென்னு சொன்னால் நீங்கள் முதல் வீடியோ பார்த்துருப்பீங்க, நம்ம போட்ட வீடியோவில் இங்கே மக்கள் வந்து ஆடெல்லாம் வளர்த்து வேலி ஒரு வருஷத்துக்கு முதலே ஆடு வளர்த்துருக்காங்க. 2 வருஷத்துக்கு இந்த வருஷம் அடுத்த வருஷம் வேலின்னு சொன்னால் இந்த வருஷம் ஆடு வளர்க்கிட்டுருக்கணும். அந்த ஆடுகளை வளர்த்து இப்போ வீட்டில் வந்து மறை வருவதற்கு தெரியாமல் வச்சு அதை வளர்த்துட்டு இப்போ இந்த முதல் நாள் இரவு தான் எல்லோருக்கும் காட்டிக்கணும். இது போட்டு பந்தலெல்லாம் போட்டு லைட்டெல்லாம் போட்டு பாட்டெல்லாம் பாடி அதை ஒரு கொண்டாட்டமாக கொண்டாடுறது. அதை நாங்கள் நேற்று வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்களா, பார்க்காத நீங்கள் போய் தட்டி பாருங்க. மற்றது வந்து இன்றைக்கு நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா, நிலாவிலையில் வந்து இன்றைக்கு வேலி கொண்டாட போயினோம். பிடியெல்லாம் மாடு கொண்டு போட்டினேன். நான் உடம்பு லேட்டாக போச்சு. பிடியெல்லாம் கொளுத்தி இந்த ஏரியாவில் நான் படுத்துருக்கிறேன். பிடியெல்லாம் கொட்டி 6 மணிக்கே பிடி சத்தங்கள்லாம் கேட்டு பார்த்தா எல்லாம் டிராக்டரில் மாலையெல்லாம் போட்டு ஆடுகளை கொண்டு போட்டினேன் கோயிலுக்கு. இப்போ அந்த கோயிலுக்கு தான் நான் போகிறேன். அங்கே ஆடு வெட்டி இன்றைக்கு வேலி வடிவாக கொண்டாட போயினோம். அதுதான் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்க போகிறீங்களா மக்களே. அதை நான் உங்களுக்கு வடிவாண்டிய காட்டுறேன் எப்படின்னு சொல்லி, எப்படி திருவிழா என்ன நடக்குதுன்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். இந்த பழைய காலத்து முறையில் நீங்கள் எல்லாம் மறந்துடுப்பீங்க. இப்போ வந்து அரசாங்கம் வந்து கொஞ்ச நாள் அரசாங்கம் வந்து ஆடு வெட்டுறதை தடை செய்து இப்போ வந்து தடை நீக்கி இருக்கான், நீங்கள் வெட்டலாம்னு சொல்லி. அதை நான் உங்களுக்கு காட்ட முடியாது, வெட்டுறதை நான் காட்ட முடியாது, தெரியும் நான் யூடியூப் சேனலில் காட்ட முடியாது. மற்றவங்க நான் இங்கே கேட்டு மக்கள் அறிஞ்சு நான் என்னத்துக்கு இதெல்லாம் செய்கிறேன்டா, முந்தைய நாட்கள் வந்து ரத்தப்பலி கொடுக்குறான். ரத்தப்பலின்னு சொன்னால் இப்போ நாங்கள் ரத்தப்பலி கொடுத்தா நெல் தான் கடவுளுக்கு சொல்லி நம்ம இந்த முறைப்படி. அப்போ இப்போ வந்து நாங்கள் ரத்தப்பலிகள் கொடுக்காதால நிறைய ஆக்சிடென்ட்கள் வந்து மக்கள் சாகக்கூடிய மாதிரி போகிறாங்கன்னு சொன்னால் அந்த ரத்தப்பலியை வந்து நாங்கள் ஆடுகள் வெட்டி தான் முந்தி நாங்கள் ரத்தப்பலி கொடுக்கலாம் என்று சொல்லி மக்களை நான் கேட்டேன், நான் சொன்னேன். அப்போ இன்றைக்கு நாங்கள் கொஞ்சம் மக்களை கேட்டு அறிவோம் என்ன மாதிரின்னு சொல்லி. அப்போ அதால் ஆக்சிடென்ட் வந்து கூட வருதாம். அதால் இப்போ நாங்கள் வந்து திருப்பி நாங்கள் எல்லாம் கதைச்சி அரசாங்கத்தோட கதைச்சி இப்போ நாங்கள் முடிவெடுத்துருக்கிற மாதிரி சில மக்கள் சொல்லியிருக்கணும். ராத்திரி கதை கேட்காது நான் வீடியோ எடுக்கிற சும்மா காய்ச்சோடைய என்னோட நார்மலாக காய்ச்சோடைய சொல்லியிருக்கணும். சரி இன்றைக்கு கேட்டு அறிவோம் என்ன மாதிரி மக்கள் அப்படின்னு சொல்லி. இன்றைய பார்க்கலாம் மக்களே. வீடியோக்கு போகும்போது 6வது இந்த வீடியோ புதுசாக பார்த்து கொண்டு இருக்கிறீங்களாண்டா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை தட்டி போட்டு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க மக்களே. இதான் அந்த கோயில் தான், வேலி நடக்கிற கோயில் தானே. அதுக்காலே வந்துருக்கலாம் கொடியெல்லாம் முளைச்சி மாடெல்லாம் வளர்ந்துருக்கு. நிறைய மக்கள் பார்த்தீங்களா. இதான் நிலாவிர கோயில். இதுக்கெல்லாம் வேலி நடக்குது. நிறங்களை பாருங்க, நிறங்கத்துக்குள்ள பார்த்தீங்களா மாலையெல்லாம் போட்டு சொல்லி கிடையாது. கதைக்கிற விளாங்க நினைக்கிறேன் மூலம் அடிச்சு ரத்து பண்ணி
இன்னைக்கு அடுத்த பெரிய கடை நேற்று பார்த்த கடை. கோழியும் மட்டும் வந்தாங்க. கோழியெல்லாம் நிற்குது. இதான் அந்த ஆடு விட்டுற கத்திய வேணும் சாமி பிடிச்சிருக்கு. இதான் அந்த ஆடு பிடிச்சிற கத்தி வேறங்க. இப்போ வந்து கிடையாது விட்ட பயணம். ஆனால் நான் காட்டில் உங்களோட வீடியோவில் நாங்கள் எல்லாம் பார்த்து வந்திக்கணும். நான் பட்டுறதை பார்த்துட்டு வந்து உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்னு சொல்லி. ஓகே, வணக்கம் அண்ணா. வணக்கம். எப்படி இருக்கு? என்ன பேர் உங்களுக்கு? கந்தசாமி. கந்தசாமியா? இந்த வேல்வி எப்படி இருக்கு எனக்கு சொல்லுங்க. எனக்கு முதல்ல விஷயம் வேலியை பற்றி என்னன்னா, இட நடுவில் இருக்க இந்த அரசாங்கம் கிடாவட்டை நிறுத்தி அதில் இடப்பா சந்திச்சோம் நாங்கள். ஆனால் இது பரியம் நாங்கள் எங்களுக்கு இந்த எனக்கு 58 வயது. எங்களுக்கு தெரியாத காலத்தில் வாங்கி செய்து கொண்டு வந்தவன். அதை நாங்கள் விடையில இந்த பொதுவிடாடி அந்த அந்த தெய்வங்களுக்கு அதே மாதிரி செய்யாடி அப்ப எங்களோட பரம்பரை எல்லாம் மறைஞ்சுவோம். அந்த கொடியேற்றி கோயில் நாங்க பிள்ளைகள் சன்னதி அதுவும் சரி இதுவே ஆக விடாது. இதுவே ஆக்கல விடாது. ஏன்னா இதுவே குலதெய்வம் இதுவே ஆக்கல விடாது. சில பேர் சொல்லி நம்ம வந்து இதெல்லாம் கூட சாவல் வருது, விபத்துகள் வருது. இப்படி செய்யாட்டியே கணக்கு எல்லாம் அறிஞ்சுவாங்க. விபத்துகள் எல்லாம் இது இப்படி செய்யாட்டியான்னு கூடாது. வேற என்ன சொல்ல போறீங்க? வேற என்ன? நன்றி நன்றி. ஓகே, பாத்தீங்கன்னா பாருங்க எவ்வளவு சனத்தை பாத்தீங்களா. இந்த கிராமத்து மக்கள் எல்லாம் ஃபுல்லா பாருங்க. நான் பிறந்த ஊர் பாருங்க, சனத்தை பாருங்க இருக்கண்டு. அங்கே கிடையாது வெட்டி கொண்டு இருக்கணும். அங்கே மூலவெல்லாம் அடிச்சு விட்டு நடக்குது. வீடியோ எடுக்க விடாது, காட்டவும் முடியாது. என்ன சொன்னா மரத்துக்கு மேல நின்று பாக்கணும் பாருங்க. சனங்கள் என்ன சனம் கூட்டமா நிக்கிற விட தெரியலன்னு மரத்துக்கு மேல நிக்கிறேன் பாருங்க. பாத்தீங்கன்னு சொன்னா அங்க பார்த்து நிக்கணும். எனக்கு இந்த வெட்டு பார்க்க பயம், ரத்தத்தை கண்டா எனக்கு மயக்கம் மாறாது. அதனால நான் பார்க்கவே மாட்டேன். அதான் இந்த தள்ளி நிக்கிறேன் மக்களே. பாத்தீங்களா கிணறு எல்லாம் மேல ஏறி வாங்கினோம் மரங்கள் ஏறி. வணக்கம் அண்ணா. என்ன வணக்கம். எனக்கு குட்டியிட தான் தெரியும் மரங்கள். கையில கோழிகள் நிக்கிறீங்க. கோழி சும்மா அந்த கோயிலுக்கு கொண்டு வரணும். நீ விட்ட போறீங்க.
சும்மா உடுப்புறது. இது மற்ற இந்த வெளியே சொல்லுங்க என்னங்க என்ன பிரச்சனைடா இந்த வருஷம் செய்யும் இல்லாத ஆக்சிடென்ட் வந்து சாவல் பூரா வருது. அதான் பிரச்சனை. அதான் வேற என்ன வருஷம் இந்த ஒரு வருஷம் சரி ஒரு வருஷம் பள்ளி ஒரு வருஷம் பட்ட விடையில இந்த கவனத்தார பழக்காரி ரெண்டாவது இப்ப எல்லாம் எல்லாம் பெற்றிதான் பழைய மாதிரி வருது. பொலி உடுக்காட்டியும் ஆக்சிடென்டல் சாவல் கூட நடக்கும். மற்றது வந்து இந்த ஆடு வந்து நீங்க எத்தனை நிமிஷம் வளர்ப்பீங்களா? ஒரு 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 வேள்வி வார வருஷம் வளர்ப்பு வார வருஷம் பட்டது இப்ப அங்க வளர்த்து நிக்கி நான் வளர்த்து வார வருஷம் குட்டி வளர்த்து வெட்டலாம் கொஞ்சம் 2 கல்லு போட்ட அளவு அதான் பிரச்சனை. வழியாச்சு அதான் வேற என்ன சொல்றாங்க அது பொய் உடுக்காடி கொஞ்சம் கிடைச்சல எல்லாருக்கும் ஆக்சிடென்டல் அதான் பிரச்சனை. இந்தியால நடக்கும் இந்தியால அவங்கள ஒரு ஆடு வெட்டிட்டு இந்தியால மிச்ச ஆடுகள் வெட்ட போயிடுமா ஒரு இதை சாமி கும்பிட்டு தான் வெட்டி கொண்டிருக்கணும். பார்க்க பழைய காலத்து ஞாபகம் வருது எனக்கு மக்களே. மற்ற ஆடுகள் எல்லாம் இந்தியால வெட்டுறது ரெடியா நிக்குது பாத்தீங்களா? ஆடுகள் எல்லாம் வச்சிருக்கணும். இடிக்குது ஆடு வேற இல்ல இடிக்குது. சின்ன பிள்ளைங்க தானே வராங்க ஆட்டோட பெரிய ஆடு வேற. சைக்கிள் பாத்தீங்க பழைய ஞாபகம் இல்லையா? சைக்கிளோட எல்லாம் சுண்டல் எல்லாம் விற்கிறாரு. சுண்டலா என்ன உலகம்? 100 ரூபா ஐயா சுண்டல் விற்கிறார். ஆடு கொண்டு அங்காளி கோயில ஆடு கொண்டு மெட்டாடி அடுத்த வாரம் போய் வரும். வந்து அதுல கோயில் அதுல கிரையா வட்டி போட்டு போய் இந்தியால வந்து இந்தியால வந்து கிரையா வட்டி போட்டு போய் ரெடியாக கொண்டு மனுஷன் நடக்குது வட்டி நடக்குது கிடையாது. மோட்டர் சைக்கிள் சைக்கிள் எல்லாம் நிற்குது வேற ஒரு மிஷின்ல நிற்கிறான் சின்ன படிகள் கூட மிஷின் இன்னும் பாம்பு போதா என்ன பேர் உங்களுக்கு? என்ன எழுதுங்க? மரங்களில் ஏறி நிற்பவர்கள் தயவு செய்து கீழே கேட்டுக்கொள்ளும். என்ன போலி பார்க்க வந்தீங்களா? போலி போயிலையா? சிரமமா இருக்கும். வேற ரெண்டு பாக்கி ஒன்று வேணும். வேற ரெண்டு பாக்கி
வெட்டின ஆரோவில் ஏற்ற போயிடும். வெட்டின ஆரோவில் வந்து ஏற்றுறதுக்காக லேமஸ் ரிவர்ஸ் ரெடிப்படுத்துகிறேன். இதெல்லாம் கொண்டு போகணும். வெட்டின ஆறு ரிவர்ஸ் அடிக்கிறேன். ஏற்ற போயிட மாட்டேன். வேள்வி முடிஞ்சு இப்போ வந்து ஆடு கோழி எல்லாம் வந்து ஏலத்துல கூறி விற்கணும். சில பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க, அவங்களாம் விற்று கொண்டிருக்கணும். சில ஆட்கள் வந்து அப்படியே வெட்டை வாங்கிட்டு அப்படியே ஒரு ஆட்டையை வாங்கிட்டு போவாங்க விலைக்கு. அவங்க அந்த அதுக்கெல்லாம் எல்லாம் என்னென்னு சொன்ன மக்களே, இப்போ இஞ்சத்தை கிராமத்து மக்கள் வந்து எப்படி வேள்வி கொண்டாடினு நான் உங்களுக்கு வீடியோ உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பழைய காலத்து முறை எப்படி வடியாக செய்தவை அதை நான் உங்களுக்கு வீடியோ வடியாக தந்திருக்கிறேன். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் வந்து இன்றைக்கு ஆடுகள் எல்லாம் பங்கு போட்டு உரித்து பங்கு போட்டு எல்லாம் எஞ்சிருக்காக இல்லாமல் எண்டை வடியாக சமைச்சு சாப்பிட்டு வடியாக என்ஜாய் பண்ணி எல்லாம் இருக்கணும். இன்றைக்கு அவன் பண்பு அடித்து சந்தோஷமாக இருக்கணும். இன்றைக்கு நானும் அவரோடு சேர்ந்து வடியாக என்ஜாய் பண்ணி வடியாக சாப்பிட்டு ரச்சனை இருக்கணும், ஜாலியாக இருக்கணும். இன்றைக்கு மக்களே நான் வந்து மீண்டும் வந்து அடுத்த நல்ல காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் மக்களே. மீண்டும் நல்ல காணொலி போட வேண்டிய நினைக்கிறேன். நடத்துவா வரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிவிடுங்க. பாய்.